வணக்கம். வெல்கம் டு தினமும் இங்கிலீஷ் லேர்ன் வித் பவானி சேனல். தொடர்ந்து ஒலிகள் மூலம் எப்படி சொற்களை படிக்கணும், பிரித்து படிக்கணும், எப்படி படிக்கணும், 1 syllable 2 syllables 3 syllables 4 syllables 5 syllables எல்லாம் கூட எக்கச்சக்க வேர்ட்ஸ் லிஸ்ட் கொடுத்துருக்கேன். இதெல்லாம் நிறைய எழுதி பார்க்கலாம், எழுத கொடுக்கலாம். ஸோ நீங்கள் இந்த ஒலிகளுக்கெல்லாம் என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் போய் நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். சவுண்ட்ஸுக்கெல்லாம் ப்ளேலிஸ்ட்டில் அழகாக கொடுத்துருக்கேன். லிஸ்ட் ஃபோனிக்ஸ் சவுண்ட்ஸ் இருக்குது. எல்லா ஒலிகளையும் நீங்கள் ரெஃபர் பண்ணி நிறைய கற்றுக் கொடுக்கலாம். இந்த வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிற ஒலி எல்லாருக்குமே கன்ஃபியூஷன் தர ஒலி. ஈஏக்கு ஈ ஒலியா, ஈஏக்கு ஏ ஒலியாங்கிறதா ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட். இது ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த லிஸ்ட்டெல்லாம் எழுதி பாருங்கள், எழுத கொடுங்க. எங்கெங்கெல்லாம் ஏ ஒலி வரும், எங்கெங்கெல்லாம் ஈ ஒலி வருங்கிறது தான் நாம் பார்க்க இருக்கோம். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைபே பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஈஏக்கு எனக்கு தெரிஞ்சு 4 ஒலிகள் இருக்குங்க. எனக்கு தெரிஞ்சு ஈஏக்கு ஒன்று வந்து ஏங்கிற ஒலி, இன்னொன்று ஈஏக்கு ஈன்னு, ஈஏக்கு இய ஃபியர் பியர் ஹியர்னு, இன்னொன்று ஈஏக்கு இஏன்னு கிரியேஷன், ஈஏஷன் ஒரு சவுண்டு இருக்குது இஏன்னு. ஸோ நாம் ஈஏக்கு ஏ ஒலியை பார்க்கலாம். இந்த ஏ ஒலி இந்த லிஸ்ட்டெல்லாம் நல்லா தரவு பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நமக்கு கன்ஃபியூஷன் வரும் ஈயா ஏன்னு. நம்ம இதை ஒரு 2-3 தடவை நம்ம இந்த வீடியோவை நீங்கள் இந்த லிஸ்ட்டை கேட்டாலே உங்களுக்கு இந்த வேர்டு இப்படி தான் சொல்லணுங்கிறது ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ இந்த லிஸ்ட்டு பார்க்கலாம். இந்த ஈஏக்கு ஏ டே, டெட், டே, டெஃப், டெட், டெட், டெட்டுங்கிறது ஏ ஒலி, டெஃப். அதே மாதிரி ஹெட்டு தான் நம்ம சொல்லுவோம், அது எல்லாருக்குமே தெரியும். லெட், இந்த லீட் சில ப்ரெசன்ட் டென்ஸ் எல்லாம் பாஸ்ட் டென்ஸில் வரும்போது ஈயில் இருக்கிற ப்ரெசன்ட் டென்ஸ்லாம் ஏவாக மாறும். லீடுன்னு சொல்லுவோம் ப்ரெசன்ட், ஆனால் தே லெட். பாஸ்ட் டென்ஸில் படிக்கும்போது லெட்டுன்னு படிக்கணும். அது எந்த இடத்துல படிக்கிறோன்னு கிராமர் தெரியும் போது இந்த லெட்டுங்கிறது பாஸ்ட் டென்ஸில் வரும். அதே மாதிரி ரீடு தான் ப்ரெசன்ட் டென்ஸு, ஆனால் பாஸ்ட் டென்ஸில் வரும்போது ரெட், டீல் வந்து டெல்ட்டுன்னு சொல்லுவோம். அதே மீனுங்கிற ப்ரெசன்ட் டென்ஸ் பாஸ்ட் டென்ஸில் வரும்போது மென்ட். ஸோ லீடு வந்து லெட்டு, ரெட்டு, டெல்ட்டு, மென்ட்டுன்னு சொல்லுவோம். ஆர் வர இடத்துல, மோஸ்ட்லி ஆர் வர இடத்துல இந்த ஏ சவுண்டு வரும். பிரெட், ட்ரெட், ட்ரெட், ஸ்டெட்டு வந்து உங்களுக்கு ஏ ஒலி தான். அதே மாதிரி ஸ்வெட்டு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், அதனால் ஸ்வெட் ஏ ஒலி. பிரெஸ்ட், ட்ரெம்ட், அந்த ட்ரீம்ங்கிற ப்ரெசன்ட் டென்ஸில் பாஸ்ட் டென்ஸில் சொல்லும்போது ப்ரெசன்ட் டென்ஸ் வந்து ட்ரெம்ட் ஏ ஒலி சவுண்டு, ஈஏக்கு ஏ ஒலி சொல்லுவோம். அதே ப்ரெசன்ட் டென்ஸில் ஈஏக்கு ஈன்னு ட்ரீம்னு சொல்லுவோம், ஆனால் பாஸ்ட் டென்ஸில் ட்ரெம்ட்டுமோ ஆர் வந்திருக்கு. அதனால் த்ரெட்டு, த்ரெட்டு, டெத்து, இந்த இத்து வேர்ட்ஸ்லாம் பாருங்கள். டெத்து, ஹெல்த், ஹே வேலாம் ஏ சவுண்டு. ஹெச்இஏ ஹே வர வேர்ட்ஸ் எல்லாம் ஏ சவுண்டு. டபிள்யூஇஏ வரதெல்லாம் ஏ சவுண்டு. ஹெல்த், வெல்த், பிரெத், இந்த தெர்ரெல்லாம் ஏ சவுண்டு. ஃபெதர், லெதர், வெதர். ஹே சொன்னேன்ல, ஹே ஹெவி, ரெடி, ஹெவன். நெக்ஸ்ட் வே வருது இல்லையா, வெப்பன், மெடோ, ஜெலஸ், பெசன்ட், ப்ளே, பிஎல்இஏ வரதெல்லாம் ஏ சவுண்டு. ப்ளசண்ட், இந்த ஷர்ரெல்லாம் ஏ சவுண்டு. மெஷர், ப்ளெஷர், ட்ரெஷர், இன்ஸ்டெட், கிரேட். ஈஏக்கு ஏ ஒலி என்னென்ன வேர்ட்ஸ்லாம் வருங்கிறத பார்த்தோம். இப்போ ஈஏக்கு ஈ ஒலி ரொம்ப 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 சிம்பிள். எண்டிங் வேர்ட்ஸ், எண்டிங் சவுண்ட்ஸை நாம் ஞாபகம் வச்சாலே அந்த ஈஸியாக சொல்லும்போதே அதை எழுதிடலாம். இப்போ ப்ளீச்சுன்னா பிஎல்இஏசிஹெச், ஈன்னு சொல்லணும் ப்ளீச்சு. ஈச்சுன்னு வந்தாலே அது வந்து ஈச் எண்டிங் வேர்ட்ஸ் எல்லாமே ஈ ஒலி. ஸோ வெரி சிம்பிள் ஈ ஒலி. பீச், ஈச் வருது இல்லையா, அதெல்லாம் ஈ ஒலி. பீச், பீச், ரீச், டீச், ப்ளீச். ஸோ ஈச்சுன்னு எண்டாச்சுனாலே நம்ம இஏசிஹெச்னு எழுதிடணும். பீச்சுன்னா
பீச்சுன்னா பி எழுதணும், ரீச்னா ஆறு. அது ரொம்ப சிம்பிள். இப்போ ஈஸ்ட்டில் கூட இஏ சவுண்டு வருது. ஈஸ்ட் எண்டிங் வேர்ட்ஸ் எல்லாமே நம்ம ஈன்னு சொல்லணும். ஈஸ்ட், பீஸ்ட்டுன்னு சொன்னால் ஈஸ்ட் வருது இல்லையா, அப்போ பீஸ்ட்டுன்னு படிக்கணும், எழுதணும். ஃபீஸ்ட்டு, லீஸ்ட்டு, ஈஸ்ட்டுன்னு சொன்னாலே ஈஸியாக நம்ம பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஈஸ்ட்டுன்னு சொன்னாலும் ஈஸ்ட் வருது, ஓகே, ஒய்இஏஎஸ்டின்னு நம்ம எழுதுவோம். அதே மாதிரி ஈட் எண்டிங் சவுண்ட்ஸ் எல்லாம் இஏஇ. பீட், ஹீட், மீட், நீட், சீட், ப்ளீட், சீட். ஸோ என்ன எண்டிங் வேர்ட்ஸ்? ஈச் எண்டிங் வேர்ட்ஸ், ஈஸ்ட் எண்டிங் வேர்ட்ஸ், ஈட் எண்டிங் வேர்ட்ஸ். இப்போ நடுவில் லீஃப் சீட், அது ஈட்டில் வருது. இப்போ லீஃப் தனியாக தான் இருக்கும், ஒரே ஒரு வேர்டு தான் ஈஃப்னு வருது. எனக்கு தெரிஞ்சு ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், எந்த வேர்டு மிஸ் பண்ணியிருந்தா. இப்போ ஈன் எண்டிங் வேர்ட்ஸ் பாருங்கள். மீன், லீன், ஜீன்ஸ், க்ளீன். இதெல்லாம் உங்களுக்கு ஈன்னு வர இடத்துலலாம் ஈன் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈன் வர இடத்துலலாம் ஈ சவுண்டு வருது. நெக்ஸ்ட் ஈவ் வர இடத்துலலாமும் ஈ சவுண்டு. லீவ், ஹீவ், வீவ். நெக்ஸ்ட் ஈப் வர இடத்துலலாம் சீப், லீப், ஹீப். இந்த ரீப்பு கூட இதில் வரும். இதில் நான் மிஸ் பண்ணிட்டேன் ரீப்பை. ஸோ ஈப் எண்டிங் வேர்ட்ஸ் சீப், லீப், ஹீப், ரீப். நெக்ஸ்ட் ஈம் எண்டிங் வேர்ட்ஸ்லாம் பாருங்கள். ஈம் இதெல்லாம் பீம், சீம், டீம், க்ரீம், ட்ரீம், ஸ்க்ரீம். இதெல்லாம் ஈம் எண்டிங் வேர்ட்ஸ். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈட்டு, ஈன்னு, ஈவ், ஈப்பு, ஈமு, ஸ்டீமு கூட அதை வருது. ஈல் எண்டிங் வேர்ட்ஸ் பாருங்கள். டீல், ஹீல், மீல், சீல், ஸ்டீல். இதெல்லாம் ஈல் எண்டிங் வேர்ட்ஸ். ஈல் எண்டிங் வேர்ட்ஸும் இந்த எண்டிங் வேர்டை ஞாபகம் வச்சாலே ஈ சவுண்டு ஈஸியாக எழுதிடலாம். நெக்ஸ்ட் ஈக் எண்டிங் வேர்ட்ஸ். பீக், லீக், டீக், ஃப்ரீக், ஸ்பீக், பீக். ஸோ இந்த எண்டிங் வேர்ட்ஸை நீங்கள் ஞாபகம் வச்சாலே ஈஏக்கு ஈ ஒலி தெரிஞ்சிடும். ஈஏக்கு ஏ. அது தவிர மற்ற வேர்ட்ஸ் எல்லாம், இந்த எண்டிங் வேர்ட்ஸ் இல்லாத வேர்ட்ஸ் எல்லாம் பாருங்கள். இந்த எண்டிங் வேர்ட்ஸ் இல்லாத வேர்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஏ ஒலியில் வருது. பிரெஸ்ட்டு, டெஃப், இந்த லீடு, ரெட்டு, பிரெட்டு, த்ரெட்டு, இதெல்லாம் எண்டிங் வேர்ட்ஸில் இல்லை. ஸோ ஈஸ்ட்டு அந்த எண்டிங் வேர்ட்ஸ் ஞாபகம் வச்சாலே ஒரு க்ளூ தான் கொடுக்குறேன், இந்த ஏ சவுண்டு கிடச்சிரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஸோ ரொம்ப சிம்பிள். ஈஏக்கு ஏ ஒலியும் ஈஏக்கு ஈ ஒலியும் இது வரைக்கும் என்னை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தவங்களுக்கு இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.